ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா 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 ஜெய ஜெய சங்கரா ஓம் ருக்யோ நம நமஸ்தே சுகுருநாதம் காஞ்சி பீட்டம் சுரபஜிதம் திவ்யஜான வயசம் காஞ்சி ஜெகதனவசதே அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் நமாமுதான்மகம் கலியுக தெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் மனங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு இதை கார்பங்கிள்ங்கிறா ஆனால் சரியாகலை. இதை கார்பங்கிள்ங்கிறா ஆனால் சரியாகலை. எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை உடம்புல வியாதி இதை கட்டி அது இது எதுவாக இருந்தாலும் பரமேஸ்வரனான மகாபிரிவா கிட்ட தானே வந்திருக்கா. அவர் தான் சரி பண்ணியிருக்கார். டாக்டர்களால் கூட சரியாகாததெல்லாம் நிறைய இருந்திருக்கு. அதனால் இந்த பெரியவா அப்படி பரமேஸ்வரனாக இருந்ததுனால அது நடந்திருக்கு. அதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு அதனுடைய தாயார் மட்டும் அவன் 2 பேருமா வந்தார் தரிசனத்துக்கு பெரியவா கிட்ட. அவள் சொன்னால் இந்த பொண்ணுக்கு முதுகில் ஒரு கட்டி வந்திருக்கு, அதுக்கு மருந்து வாங்கி டாக்டர்கிட்ட கேட்டு மருந்து வாங்கி தடவினா அது உடஞ்சி போகிறது, ஆனால் திரும்பி அதே இடத்துல வந்துடுறது. அதே மாதிரி மருந்து போட்டால் திருப்பி உடஞ்சிடுறது, ஆனால் திருப்பி அதே இடத்துல கொஞ்ச நாளில் திருப்பி வந்துடுறது. ஆனால் அது வரும்போது பெருசாக கூட ஆகிடுது, கட்டி பெரிய அளவில் வந்துடுறது. இப்படியெல்லாம் போயிட்டே இருக்குது பெரியவா அப்படின்னா. பெரியவா அப்படியா அப்படின்னு தலையாட்டிகிட்டே கேட்டுகிட்டே இருந்தா. டாக்டர்கள் என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டா பெரியவா கிட்ட. அது ஏதோ கார்பங்கிள்ங்கிறா, அது தெரியல, அது ஏதோ சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறா. இப்போவே அவள் சுரில் வலிக்கிறதுங்கிறா. அதை போய் சர்ஜரி பண்ணால் எப்படி, அது வேரோட பிடுங்கி எடுக்கிற மாதிரி அந்த சர்ஜரி பண்ணால் தான் அது திரும்பி வராது, கார்பங்கிள் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறா. எனக்கு புரியல அது. அதனால தான் பெரியவா கிட்ட வந்தேன். எனக்கு அந்த சர்ஜரி பண்ணுறதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது. இப்போ பாவம் கல்யாணம் ஆகி போகக்கூடிய பாவம் சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாவோ அப்படின்னு. பெரியவா அப்படியான்னு கேட்டுட்டு, சரி நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ பண்ணு. ஊமத்தஞ்செடி தெரியுமா உனக்கு அப்படின்ற. தெரியும். அந்த ஊமத்தஞ்செடியோட இலையை கொஞ்சம் பறிச்சுக்கோ. அந்த இலையில விளக்கெண்ணெயை தடவிட்டு அதை நெருப்பில் வாட்டி அதை எடுத்து அவளை குப்புற படுக்க சொல்லு. படுத்துட்டு முதுகில் அதை 10 மாதிரி போடு. அதை அப்படியே படுத்துட்டு இருக்கணும். அவள் அப்படியே சுரியில் வலிக்கும், ஆனால் பின்னாடி சரியாயிடுமே அதுக்காக இப்போ வெளியே தாங்கினா பரவாயில்ல. இப்போ அவளுக்கு இருக்க வெளியை விட அது பரவாயில்ல, கொஞ்சம் தாங்கிக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக தாங்கிக்கிட்டோம். கஷ்டப்படணும், ஆனால் வேறு வழி கிடையாது. அந்த இலை ஊமத்தம் செடி இருக்கு இல்லையா, ஊமத்தஞ்செடி, அந்த செடியோட இலையை எடுத்து பறித்து அது மேலே அந்த இதை தடவி விளக்கெண்ணெயை தடவி அதை தணலில் காட்டி அதை சூடுபடுத்தின பிறகு அதை எடுத்து அந்த இலையை முதுகில் எந்த இடத்துல கட்டி இருக்கோ அது மேலேயே வைக்கணும். அதை இதே மாதிரி கொஞ்ச நாள் பண்ணிகிட்டே வா, சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பெரியவா 2 கையும் தூக்கி 10 மாதிரி போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அப்படியே போட்டு அப்படியே வச்சுன்னு படுத்துட்டு இருக்கணும். இப்போ ராத்திரி தூங்கும்போது அந்த மாதிரி படுத்துக்கணும், கஷ்டப்படணும், வேறு வழி கிடையாது. பெரியவா அமுச்சு விட்டுட்டா, சொல்லிட்டா கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்ட்டா. அதனால் போனான் பெரியவா. அப்படிங்கிற பரமேஸ்வரன் சொன்னபடியே பண்ணான். அந்த ஊமத்தஞ்செடி எங்கன்னு பார்த்து எடுத்து அதுக்கு விளக்கெண்ணெய் தடவி அதை தணலில் வாட்டி அதை எடுத்து சுட 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 கொதிக்க அந்த மேலே போட்டிருக்கா. 10 மாதிரி போட்டு அப்படியே படுத்துக்க சொல்லியிருக்கா. அப்படியே படுத்துருக்கா. அந்த குழந்தை பாவம்
திரும்பி கவுந்து படுக்கிற மாதிரி படுத்துட்டு முதுகில் போட்டிருக்கா. அந்த கட்டி இருக்க இடத்துல இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா, கட்டி போன மாதிரி இருக்குது, போயிடுத்தேன்னு நினச்சி அப்புறம் கொஞ்சம் ஒத்தடம் கொடுக்காமல் இருந்தான்னா அடுத்து கொஞ்சம் வரா மாதிரி இருந்திருக்கு. இது திருப்பி வருதுன்னு சொல்லிட்டு திருப்பி அது மேலே 10 போட்டிருக்கா. அதே ஒரு வாட்டி அந்த மாதிரி ஆயிருக்கு. திருப்பி அந்த 10 போட்ட உடனே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருக்கா, 4-5 நாள். அது ஃபுல்லாக சரியான பிறகு, ஏன்னா நடுவில் 2 நாளில் சரியான மாதிரி ஆகிடுத்து. சரி போயிடுத்து அப்படின்னு சொன்னால் திருப்பி வரா மாதிரி இருந்துதான். திருப்பி அகைன் போட்டிருக்கா. போட்டவுடனே அது பரிபூர்ணமாக அந்த இது கட்டி வந்து இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுது. டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்கிற, கார்பங்கள்ங்கிறா. நானும் அது இன்டர்நெட்டில் தேடி பார்த்தேன். கார்பங்கல் அப்படின்னா அது ஒரு வகையான ஒரு கட்டி வர்றது முதுகில் எங்கே வரும், அந்த மாதிரி கட்டி மாதிரி வரும் போல இருக்குது. அந்த கட்டியை நம்ம ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டால் ஏதாவது டேப்லெட்டு, அப்புறம் சர்ஜரி அது மாதிரி தான் போட்டிருக்கான். அந்த டாக்டர் என்ன சொல்கிறாளோ அதுதான் போட்டிருக்கான். ஆனால் அவள் வந்து அந்த குழந்தை கஷ்டப்படுறாளே, பயப்படுறா. இதுக்கெல்லாம் போய் சர்ஜரிலாம் பண்ணணுமா என்னன்னு. அதனால் பெரியவா வந்து ஒரு டாக்டராகவும் இருந்திருக்காரு அங்கே, வைத்தியநாதர் அவர் தானே. அவர்கிட்ட வந்தாருன்னா பெரியவா வந்து ஏதாவது ஒரு அந்த மாதிரி சொல்கிறார், கை வைத்தியம்னு சொல்கிற மாதிரி. அதனால் சரியாக இருந்தா இல்லையா, பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணிடுறாள், நேராக வந்து பார்த்துடுறாளே. அந்த குழந்தை வந்து தரிசனம் பண்ணியிருக்கா, அம்மா வந்திருக்கா. ஆனால் அந்த குழந்தைகள் மேலே பெரியவாளுக்கு எவ்வளோ பாசம் உண்டு, அவளுக்கு எது அனுகிரகம் பண்ணுவார். அதனால் பெரியவாடைய பார்வையிலே சரியாக போயிடும். இருந்தாலும் இந்த மாதிரி நம்மளாம் பண்ணிக்கணும், நாளைக்கு யாருக்காவது இது மாதிரி ஆச்சுன்னா இந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக பெரியவா அந்த மாதிரியான இதனையும் வெளியில் சொல்லுவாள், எல்லோரும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் பெரியவா அப்படிங்கிற அனுகிரகம் இருந்தால் தான் எது ஒன்றும் நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பரிபூர்ணமாக அந்த குழந்தைக்கு குணமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இதுவும் கணேச சர்மா, பிரம்மஸ்ரீ கணேச சர்மா வந்து சொல்லியிருக்கார் அவருடைய இதில். ஜெய்சங்கர ஹரிசங்கர மகாபிரிய பாதமேச்சர் மகாபிரிய பாதமேச்சரணம்.